friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாயந்திரமே எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சா. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் பார்த்தா ரெண்டு இட்லி தான் இருந்துச்சு. ரெண்டு இட்லியை வச்சு என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மசாலா இட்லி செய்யலாமே அப்படின்னு யோசனை வந்துச்சு. இப்போ எதுக்கு எனக்கு வந்து மசாலா இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சுன்னா, ஒரு முந்தானேத்து ஒரு நேற்று போல் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு இப்போ பசிக்குது, ஏதாச்சும் செஞ்சுத்தாங்க, புதுசாக ஏதாவது செஞ்சுத்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே, சரி நான் உனக்கு ஒன்று புதுசாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இந்த மசாலா இட்லி செஞ்சுட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எனக்கு இன்றைக்கி பசிக்க ஆரம்பிச்சதில்ல. சரி நம்ம எதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டில் மிச்சம் வச்ச ரெண்டு இட்லியை நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி வந்து 3 கட் பண்ணால் தான் குட்டி குட்டி பீஸாக வரும். அதனால நான் 3 கட் பண்ணி இப்போது இது பண்ணால் குட்டி குட்டி பீஸாக வரும். நீங்கள் 3 டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய வரும். 2 டிவைட் பண்ணால் குட்டி குட்டி பீஸாகவும் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இட்லியும் 3 டிவைட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிச்சனில் போய் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டிருக்கேன், நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அதை முதல்லே போடக்கூடாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாய் தூளியை போடக்கூடாது. இப்போ தான் நான் கொஞ்சோண்டு இவ்வளோதான் எடுத்துக்கணும் மிளகா பொடியை. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு இப்போ வேணும், அதனால நான் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் ஒரு கலருக்கு வரும். இது வந்து இந்த மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரணும். ஆக்சுவலி நான் இப்போ எப்படி செய்கிறேன்னா, எங்கள் அம்மாவை நான் சமைக்கும் போது பார்த்தேன், எனக்கு ஸ்மெல் ஃபஸ்ட்டு வந்துச்சனால நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. நம்ம கற்றுக்கிறதுனால நான் இப்போ வந்து செய்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிளறிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக வந்துச்சு. இப்போது நான் வந்து இப்போ அலங்காரத்துக்காக நான் கத்திரிக்கோலால் இந்த இலையெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க போடலாம். பாருங்க, நான் அழகாக பரட்டி விடுறேன். இது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இட்லியை நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம கல்லை ஆஃப் பண்ணிடணும். நான் வந்து கல்லை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் போடலாம், தட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். பார்க்குறதுக்கே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கிசான் ஜாம்
கிசான் சாஸ் எடுத்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு சாஸ் வேணுங்கிறது போல் இருந்துச்சு. அதனால நான் இப்போ சாஸ் ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கோங்க, இவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு அப்படியே எச்சி ஊறுது இப்பயே. வாவ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் முதல்ல இது செஞ்சு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபி பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.